கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைப்பு. 4 மணி நேர இறுதி ஊர்வலத்திற்கு பின் நல்லகண்ணுவின் உடல் தானம். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தோழர் நல்லகண்ணுவுக்கு அரசு மரியாதை. 72 குண்டுகள் முழங்க முழு மரியாதையை வழங்கியது தமிழக அரசு. நல்லகண்ணு உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் இறுதி அஞ்சலி. வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம் என்று முழக்கமிட்டு அஞ்சலி. பாலன் இல்லத்திலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நல்லகண்ணுவின் உடல் வழிநெடுக ஏராளமானோர் திரண்டு பிரியாவிடை. ஓமந்தூரார், அண்ணா, காமராஜர் மற்றும் கக்கனை நான் நல்லகண்ணுவிடமே பார்த்தேன். முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வருவாங்கிறதுக்கு நல்லகண்ணு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். வேலூர் அருகே 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு க ஸ்டாலின். ராணிப்பேட்டையில் புனரமைக்கப்பட்ட பாலாறு அணை, ஆழப்படுத்தப்பட்ட மதுராந்தகம் ஏரியும் திறப்பு. சென்னையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம். 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின். சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்றான கிழக்கு கடற்கரை சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி திருவான்மியூர் முதல் கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி, ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர், பனையூர் வழியாக ஊத்தண்டி வரை சுமார் 13 கிலோமீட்டர் வரையிலான 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சேலம், விருதுநகர் அரசு அருங்காட்சியகங்களுக்கு புதிய கட்டடத்தை திறந்து வைத்த முதல்வர். சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கத்திற்கும் அடிக்கல். எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படாதது குறித்து பழனிசாமி விமர்சனம். எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா எனவும் கேள்வி. தத்தமது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வராத திமுக, காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடக்கம். தாவேகாவுடன் பின்புற பேச்சு, கூடவே அதை பொதுத் தளத்திலும் பகிரும் காங்கிரஸ் தலைவர்கள். கடும் அதிருப்தியில் திமுக. எதை நோக்கி செல்லும் திமுக காங்கிரஸ் கூட்டணி? பொதுவெளியில் விமர்சனங்கள், சமூக வலைதளங்களில் நிழல் யுத்தம். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக பிம்பத்தை சிதைக்கும் காங்கிரஸ். 2இல் ஒரு முடிவை நோக்கி நகரும் திமுக. தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. தமிழகத்திற்கு அவர் வரும் தேதி அடுத்த ஓரிரு நாட்களில் உறுதியாக வாய்ப்பு. தமிழகத்தில் காங்கிரஸை பலப்படுத்தும் திட்டத்தில் ராகுல். தேர்தலையொட்டி தமிழக காங்கிரஸ் நிர்வாகத்தில்
மாற்றங்களுக்கும் வாய்ப்பு என தகவல். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் பாஜக தேர்தல் அலுவலகம் திறப்பு. பிரதமர் வந்து சென்ற பிறகு பழனிசாமியோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என நைனா நாகேந்திரன் பேட்டி. இன்னும் 2 நாட்களில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி இருக்கும் என்றும் உறுதி. விஜய் கட்சிக்கு சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வர தயாராக உள்ளதாக எஸ்.பி. வேலுமணி கருத்து. அதிமுகவில் கிடைக்கும் மரியாதை வேறு எங்கும் கிடைக்காது என்றும் பேச்சு. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போட திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தவன் பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. ஊடக விவாதங்களில் பங்கேற்க தாவேகாவினருக்கு கட்டுப்பாடு விதிப்பு. கட்சி தலைமை அனுமதியின்றி விவாதங்களில் பங்கேற்க கூடாது என தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தல். கொலை வழக்கில் வந்தவாசி திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. திருவண்ணாமலை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே நெரிசல் மிகுந்த நேரங்களில் கூடுதல் பேருந்து சேவைகளை தொடங்கிய தெற்கு ரயில்வே. மின்சார ரயில்களுக்கான பயணச்சீட்டு, மாதாந்திர பயணச்சீட்டு இருப்பவர்கள் பயணிக்கலாம். ரயில் பயணிகளின் சிரமத்தை குறைக்க கூடுதலாக 20 சிறப்பு மின்சார ரயில்களை இயக்க முடிவு. தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் குடும்பத்தில் அனைவருக்கும் பரவும் காய்ச்சல் பாதிப்பு. வீட்டில் இருந்தாலும் முகக்கவசம் அணிவது அவசியம் என பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் அறிவுறுத்தல். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேட்டு வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை விசாரிக்க அதிகாரப்பூர்வ அனுமதி பெற்றது அமலாக்கத்துறை. டெல்லி நீதிமன்றத்தில் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உடன்பாடு. Thank you both. Thank you. இந்தியாவில் தொழில் தொடங்க இஸ்ரேலிய தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. அதிநவீன கண்டுபிடிப்புகள் கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு கோரிக்கை. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் செயல்பாடுகளை ஆதரித்து பேசியதாக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம். சமநிலையில் இருந்து இந்தியா விலகுவதாக விமர்சனம். நீதித்துறையை விமர்சிக்கும் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை. என்சிஇஆர்டி இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு. உலகக்கோப்பை T20 தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. சூப்பர் 8 சுற்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 3 நாட்களில் 2000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,95,000 ரூபாயாக தொடர்கிறது. 295 ரூபாயாகவே நீடிக்கும் 1 கிராம் வெள்ளியின் விலை.